ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலயமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் கூட நாம் தெரிந்து கொள்கிற பாடம் என்னென்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் யோவான் புஸ்தகத்தில் 8வது அதிகாரத்தில் 41லேருந்து 47 வரைக்கும் படிச்சிங்கன்னா, ஆண்டவர் வந்து அந்த பரிசேயர், யூதர்கள், சதுசேயர், மறைநூல் இவங்ககிட்டலாம் பேசின்னு இருப்பார். அங்கேருந்து பேசுவார். நீங்கள் வந்து ஆபிரகாம் பிள்ளைங்கன்னா உங்களுக்கு என்னை யாருன்னு தெரிஞ்சிருக்கும். நீங்களாம் ஆபிரகாம் பிள்ளைகள் இல்லை, நீங்களாம் பிசாசின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவார். இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ஒன்றும் வந்து பரந்தமையில், அதாவது வேசித்தனத்தில் பிறந்தவர்கள் அல்ல, நாங்கள்லாம் வந்து ஆபிரகாமின் பிள்ளைகள், எங்களுக்கு இருக்க ஒரே கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் ஒரே கடவுள் இருந்தால் என்னை யாருன்னு தெரிஞ்சிருக்கும். என்னை யாருன்னு உங்களுக்கு தெரியலையே. நான் வந்து என்னுடைய இது சுயமாக எதுவும் நான் பேசலை, எல்லாம் என்னை மேலேருந்து என் பிதா அனுப்பினார். அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செய்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து ஆபிரகாம் பிள்ளைகள் கிடையாது, உங்கள் தேவன் அவரும் கிடையாது, நீங்கள் வந்து பிசாசின் பிள்ளைகள். அவன் ஆதி முதல் பொய்மைக்கு பிதாவும் இருக்கிறான். அவன் ஆதி முதல் ஒரு கொலையாளி. இப்போ காயின் வந்து இப்போ ஸ்டார்டிங்கிலே வந்து காயின் வந்து சாத்தானால் ஏவப்பட்டு ஆபேலை கொண்டான் இல்லையா, அதுதான் கம்பேர் பண்ணி தான் சொல்கிறாரு. அவன் வந்து ஆதி முதல் ஒரு கொலையாளின்னு சொல்கிறாரு. அது ஆக்சுவலாக இதில் என்ன பெரிய விஷயம்னா, அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் பரந்தமையில் பிறந்தவர்கள் அல்ல, அதாவது வேசித்தனத்தில் பிறந்தவர்கள் அல்ல சொல்லும்போது, சில பாஸ்டருங்க வந்து அதை வந்து ஏசப்பாவை சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது அப்படி கிடையாதுங்க. ஏன்னா ஏசப்பா எங்கே பிறந்தார், எப்படி வளர்ந்தார், எல்லாமே ரகசியமானது. அவர் வந்து பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாக இருக்கிறது 3 பேருக்கு தான் தெரியும். அது யாருன்னா, ஒன்று அன்னை மரியாள், இன்னொன்று யோசேப்பு, அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலிசபெத் அம்மா. இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாக உருவாக்கிறாங்கன்ட்டு. மற்ற யாருக்குமே தெரியாது. அவங்க அந்த மாதிரி அவங்க வந்து வேறு மாதிரி அவங்க ஒரு நார்மலாக ஏன்னா யோசிப்பு அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து நிச்சயம் பண்ணியிருந்தாங்க. அவங்க அப்படி தான் பிறந்தாங்கன்னு தான் தெரியும் தவிர, மற்றபடி அவங்கள வந்து இந்த பரந்தமையிலையோ வேசித்தனத்திலையோ பிறந்தவங்கன்னே அவரை சொல்கிறதா இவங்கெல்லாம் சில பாஸ்டர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அது பயங்கரமான தப்புங்க அது. ஏன்னா அவர் பிறந்தது யாருமே தெரியாது. அந்த மாதிரி பேசுகிறவங்க வந்து அந்த மாதிரி தாட் இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை எடுத்துருங்க. இப்போ உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். ஏன்னா நம்ம வேதத்தை படிக்கிறோம். வேதத்தை படிக்கிறதுனால தான் நம்மளுக்கு தெரியும். அவர் வந்து பரிசுத்த ஆவியினாலே அன்னை மரியாள் வயிற்றில் கருவானார். அது யோசேப்பில் கனவுல வந்து தூதர் போய் சொன்னார். அங்கே எலிசபெத் அம்மாவில் வந்து அவங்க ஆண்டவர் சந்திக்கும்போது, மாதா சந்திக்கும்போது, அன்னை மரியாள் சந்திக்கும்போது பரிசுத்த ஆவியினால் அவங்க ஆட்கொள்ளப்பட்டு, இதோ என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் எம்மாத்திரம், இதோ உமது வாழ்த்துதலை கேட்டு என் வயிற்றில் உள்ள குழந்தை துள்ளி குதித்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 3 பேருக்கு தான் தெரியும். மற்றபடி பார்த்திங்கன்னா அவர் யார், இறைவனுடைய மகன், அவர் இஸ்ரேலுடைய வீழ்ச்சிக்கு எழுச்சிக்கும் காரணமாக இருந்தது யாருக்கு, 2 பேருக்கு அதுக்கப்புறம் தெரியும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சிமியோனு. ஏன்னா ஆண்டவர் வருகைக்கு காத்துன்னு இருப்பார். ஆலயத்துக்கு அவரை 8வது நாள் கோயிலில் காணிக்கை கொடுக்க எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, அப்போ வந்து அவர் சொல்லுவார், ஆலயத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது, இது இந்த குழந்தை வந்து இஸ்ரேலின் எழுச்சிக்கும் வீழ்ச்சி காரணமாக இருக்கும், உனது இருதயத்தையும் ஒரு வாழ் ஊடுருவோம் அப்படின்னு அன்னை மரியாதை பார்த்து சொல்லுவார். அதே மாதிரி அங்கே இன்னொரு அம்மா இருப்பாங்க, பானுவேலின் மகள் அன்னாள் அப்படின்னு ஒரு அம்மா. அவங்க இளம் வயசுலேயே 7 வருஷமும் அது வாழ்ந்து கணவனை இழந்தவங்க. அங்கே ஆண்டவருக்கு பணி செஞ்சுன்னு இருப்பாங்க. அவங்க 2 பேர் தான் ஆண்டவரை பார்த்த மாதிரி சொல்லுவாங்க. மற்ற யாருக்குமே அது தெரியாது. அப்படி தெரியாத போது இவங்க வந்து நாங்கள் பரந்தமையில் பிறந்தவர்கள் இல்லைன்ட்டு இயேசு கிறிஸ்துவ சொல்லலைங்க. அவங்க வந்து ஒரு பேச்சுக்குன்னா அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த விபச்சார பெண்ணை வந்து, போதகரே மோசே கட்டளைப்படி இந்த பெண்ணை விபச்சாரம் செஞ்சுருக்கிறா, இவளை கல்லால் அடித்து கொள்ளணுன்றது மோசையுடைய கட்டளை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார் இல்லையா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா இவர் ஏதாவது தப்பாக சொல்லிட்டா இவரை வந்து
தேவனுக்கு விரோதமாக சொல்கிறாருன்ட்டு இவரை வந்து கைது பண்ணிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் அவங்க சொல்லுவாங்க. அவர் சொல்வார், ஆமாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் உங்களில் யாராவது பாவம் செய்யலைன்னா முதல் கல்லை அடிங்க அப்படின்னு சொல்வார் இல்லையா. அப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கல்லை போட்டு யாருமே அடிக்க மாட்டாங்க, எல்லாம் போயிடுவாங்க. அப்போ அவங்க எல்லாருமே பாவிகள்னு அவங்களே அவங்க உள் மனசே ஒத்துக்கும். அந்த பெண்ணை கேட்பார், என்னம்மா உன்னை யாரும் அடிக்கலையா அப்படின்னு கேட்பார். இல்லையா, என்னை யாரும் அடிக்கலை, நானும் உனக்கு நான் நீதி வழங்கலாமா, இனிமேல் பாவம் செய்யாத அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர அவர் வந்து அவங்களை குற்றப்படுத்த மாட்டார். அதே மாதிரி அவங்க யாருமே இல்லை, அப்போ அவங்க எல்லாருமே பாவிகள். ஸோ அந்த காரணத்தை வச்சு தான் வந்து அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஒன்றும் வேசித்தனத்தில் பிறக்கலை, பரந்தமையில் பிறக்கலை அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர இயேசு கிறிஸ்துவை வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறது வந்து பயங்கரமான தப்புங்க. அது வந்து நீங்கள் தப்பாக வந்து போதிக்காதீங்க. ஏன்னா பைபிள் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான், இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லையா, இப்போ மட்டும்தான் தெரியும் அவர் வந்து பெத்லகேமில் பிறந்தாருன்ட்டு. அங்கே இருக்கவங்களுக்கு யாருக்குமே தெரியாது அவர் பெத்லகேமில் பிறந்தாருன்னு. அவங்க எல்லாம் என்ன நினச்சின்னுக்கிறாங்க, நாசரேத்துலேருந்து நம்மளுக்கு நன்மை வருமா, நீ வேதத்தை புரட்டி பாரு. நிக்கேதேம் கூட சொல்லுவார், ஒருத்தருடைய இது தெரியாமல் நம்ம எப்படி அவர் தண்டிக்கிறது என்பது, நீரும் அவர் பக்கம் சேர்ந்துட்டீரா, நாசரேத்துலேருந்து நம்ம நன்மை வருமானு நீங்கள் வேணா வேதத்தை புரட்டி பாருங்கள் அப்படின்வார். ஆனால் ஆண்டவர் பெத்லகேமில் பிறந்தார்னு யாருக்கும் தெரியாது. அவர் பெத்லகேமில் பிறந்து அங்கேருந்து எகிப்துக்கு போயிட்டு, எகிப்துலேருந்து அந்த ஏரோது மன்னன் இறந்ததுக்கப்புறம் தான் வந்து நாசரேத்தில் வந்து அங்கே வந்து தங்கி இது பண்ணுவார். அதனால் தயவுசெய்து தப்பான போதனையாக இதை எடுத்துக்காதீங்க. சில பாஸ்டர்கள் தப்பாக போதிக்கிறாங்க, அது அப்படி கிடையாது. ஆண்டவர் வந்து அப்படி யாரும் சொல்லலை. அது வந்து அந்த பரிசேயர் வந்து அவங்க சொல்லிக்கிறாங்க, நாங்கள் பரந்தமையில் பிறந்தவர்கள, வேசித்தனத்தில் பிறந்தவங்கள, எங்களுக்கு ஒரே பிதா இருக்கிற அவர் ஆபிரகாம் பிள்ளைங்க நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அது இயேசு கிறிஸ்து ஆண்டவரை பற்றி அப்படி சொல்லலைங்க. இந்த மாதிரி சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால் உங்களுக்கு இதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். நன்றி. நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க உங்களை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஆமென்.